முதலமைச்சர் அவர்கள் இந்த 4 ஆண்டுகளிலே யானையினாலோ மயில்களினாலோ அது போன்ற காட்டுப்பன்றிகளினாலோ எந்த பிரச்சனையும் சொல்றேன், அதான் வரேன். அதுபோல இந்த ஆட்சியில்தான் மனித விலங்கு மோதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை 2 முறை உயர்த்தப்பட்டு தற்போது ஒவ்வொரு மனித உயிர்ப்பிற்கும் ரூபாய் 10 லட்சம் வழங்கப்பட்டு வருகிறது. 2 முறை உயர்த்தி முதலமைச்சர் தான் இதை கொடுக்கணும்னு சொல்லி மனித உயர்த்தி 10 லட்சம் ரூபாய் யானையாலேயோ அல்லது புலியாலேயோ மற்றவைகளால் எவைகளால் அந்த ஆபத்து வனவிலங்குகளால் ஏற்படுமானால் அப்படி உயிரிழப்பவருடைய குடும்பத்திற்கு முதல் 2 வருஷத்துல தலைவர் தான் 2 முறை அதை ஏற்றி இருக்கிறாரு. ஏற்றி இப்பொழுது 10 லட்சமாக ஜெகன்மூர்த்திக்கு கிடைச்ச ஜெகன்மூர்த்திக்கு இறந்ததுக்கு கிடைக்கல கொடுக்கப்படும். அப்படிதானே இருந்ததுன்னா நீங்க எழுதி கொடுங்க. கண்டிப்பாக உயிரிழந்தது அதனால் என்ற நிலைமை வருமானால் 10 லட்சம் ரூபாய் நிதி முதலமைச்சரிடம் சொல்லி அது வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். ஆக இது போன்ற பல்வேறு இடங்களில் எந்த பகுதியிலே யானைகளினாலோ வனவிலங்குகளினாலோ உயிரிழப்பு ஏற்படுமானால் அதை சொல்லலாம். விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப 2022-23 நிதியாண்டில் 6765 நபர்களுக்கு 11.43 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. 2023-24 நிதியாண்டில் 10,260 நபர்களுக்கு 17.3 லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல 2024-25 நிதியாண்டில் 2/1/2025 வரை 5035 நபர்களுக்கு 10.55 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிதியாண்டிற்கு